டீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த பழனி கோவிலோட நிலம் என்னதான் பிரச்சனை, அதோட முழு விவரம் என்ன? ஒரு கைது வேற தாவேக அரசு செஞ்சிருக்காங்க. இந்த நிலம் முதல்வர் அவர்கள் விஜய்க்கு தெரிஞ்சுதான் இந்த மோசடி நடைபெற்றிருக்குன்னு திமுக குற்றம் சாட்டுறாங்க. என்ன நடந்தது இந்த பழனி கோவில் நில விவகாரம்? இல்லை, அது 1880 வாக்குகளில் கோயிலுக்காக ஒருத்தர் கொடுத்துருக்காரு. இது இத்தனை காலம் கோயிலுக்கு இருந்திருக்கு. ஆனால் அந்த மடத்தில் தண்டாயுதபாணி மடம்னு ஒரு பேர் இருக்குது. திடீர்னு வேறொரு பேரில் கிட்டத்தட்ட அதுக்கு ஒத்து வர்ற மாதிரி இன்னொரு மடம்னு வச்சுக்கிட்டு கேஸை போட்டு கோர்ட்டில் போய் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு பண்ணலான்னா பண்ணுங்கன்னு மார்ச் மாதம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஏப்ரலில் இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. இது இப்படின்னு இந்த கதையெல்லாம் அமைச்சர் சொன்னார். எல்லாத்துக்கும் இப்போ ரெக்கார்டு வருது. நான் சொல்கிறது திமுக இருந்த வரைக்கும் இது ஆகலை. ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரு SRO அன்னைக்கு மாத்திரம் ஒரு நாள் பண்ணி கொடுத்துருக்காருங்கிறாங்க. அதாவது அவரையே அந்த ஒரு நாள் அங்கதான் வரேன். இந்த அலுவலகத்திற்கு SROவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு புதுசா வர வேண்டியவர் ஜாயின் பண்ணாம ஒரு டெம்பரரி SRO போடுறாரு. 5 நாள் அவர் இருக்காரு. அவரு லீவ்ல போறாரு. ஒரு நாளைக்கு மாத்திரம் கொடைக்கானல்ல இருந்து இவர் ஒருத்தர் ஜஸ்டின் மணிகண்டன் ஒருத்தர் இதை பண்ணி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க. நான் சொல்றது, முதல்ல அந்த மடத்தை உங்களுடைய நிர்வாகத்துக்கு தான் அந்த யார் மாரிமுத்துன்னு சொல்லி ப்ரமோஷன் கொடுத்து இப்ப சென்னைக்கு வராரு. அவரு தான் அதுக்கு தக்காரா இருந்திருக்காரு. சரியா? இப்போ அந்த மடத்துல நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தால் அதுக்கு இப்ப யார் பொறுப்பு? மேல அவரு ஏன் இத்தனை நாள் இது பண்றீங்க? ஸோ திட்டமிட்டு இது நடக்குது. ஜூனியர் விகடன் பாணியாக பார்த்தால் இதன் பின்னால் திமுகவின் முன்னாள் அமைச்சர் சக்கரபாணி ஆட்கள் தான் இதை கைப்பற்றி இருக்காங்கன்னு வருது. ஸோ இது திமுக அதிமுக விட்டுருங்க. ஹைகோர்ட் பார்த்து தடை கொடுத்துச்சு. இனிமேல் விற்க நான் சொல்றது, ஒருத்தன் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு எனக்கு கொடுங்கன்னு கேட்கிற அளவுக்கு போன ஆட்சியா இருந்தாலும் இந்த ஆட்சியா இருந்தாலும் யாரோ பின்பலம் இல்லாம நடக்காது. இதுல இன்னொன்னு, இந்த நேற்றைய தினம் ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கலன்னு யாரோ போட்டப்போ உன்னுடைய தகுதி அடிப்படையில் தான் கொடுக்கணும்னு வந்திருக்கு. இப்போ நம்ம இதுக்கு இருக்காருங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்றது, இந்து சமயத்துறை அறநிலைத்துறை செயலாளராக ஒருத்தர் போட்டிருக்காங்க. அவரு அதுக்கு முன்னாடி இந்து சமயத்துறை கமிஷனரா இருந்தாரு. அதுக்கப்புறம் கார்பரேஷன் கமிஷனரா இருந்தாரு. இன்னைக்கு மெட்ராஸ்ல நீங்க எங்க வெஹிக்கிள் பார்க்கிங் பண்ணாலும் டெண்டர் போடாம 10 பைசா கவர்மெண்ட்டுக்கு வரல. ஏற்கனவே ஒரு கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து அவங்க 10 லட்ச ரூபா கட்டினாங்களாம். 1 கோடி வரணும், 10 லட்சம் தான் கொடுக்குறான்னு கான்ட்ராக்டர் ரெனியூ பண்ணாம ஒரு தனியார் NGOக்கு ஃப்ராடா கொடுத்துட்டு இருந்தாங்க. கேட்டா அதுக்கு பேர் முன்னாள் இராணுவத்தினர்னு பார்த்துட்டு நாங்க NGOன்னு தெரியாம பண்ணோம். நாங்க யாரும் இராணுவத்தினர் வச்சு பண்ணல, பசங்க தான் போட்டிருந்தாங்க. அது 2 தடவை அதை பண்ணி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் எங்களை போன்றவர்கள் பேச இப்ப நோ இதுங்கிறாங்க பார்க்கிங். இப்ப யாருக்கு நஷ்டம்? இப்ப அவரை கொண்டு போய் கார்பரேஷன்ல கக்கு சூழல்னு ஒரு 1000 கோடி ஊழல். கார்பரேஷன்ல ஒரு நாளைக்கு 1 கோடின்னு சொன்னா 365 கோடி வர வேண்டிய பார்க்கிங்க டெண்டர் விடாம வச்சவரை இப்ப கொண்டு HRNC கமிஷனர், பத்திரப்பதிவுத்துறை கமிஷனர், வருவாய்த்துறை கமிஷனர்னு 3 போஸ்ட் கொடுக்குறீங்க. இது என்ன நடக்குது? இன்னும் சொல்ல போனா சட்டசபையில் திரு சேகர் பாபு சொல்லியிருப்பார், நீங்க இந்த பில்டிங், இந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங்க தடை பண்ணணும்னு சொல்றீங்களே, இதை திட்டம் போட்டு கொடுத்தவரே அந்த அதிகாரி தான். இப்ப அப்படி ஒருத்தர் தான் இன்னைக்கு பத்திரப்பதிவிலும் இங்கேயும் இவர் இந்த மாரிமுத்துங்கிறவர் 3ஆம் தேதியே டிரான்ஸ்ஃபர் நோட்டீஸ் வந்தாச்சு. 8ஆம் தேதி அபிஷியலா வந்திருக்கு. 6ஆம் தேதி இவர் டெம்பரரியா கொடைக்கானல்ல இருந்து, இது 2க்கும் கண்ட்ரோல்ல இருக்கிறது ஒரு IAS அதிகாரி கீழே வந்திருக்கு. அவர் சேகர் பாபுவுக்கு நெருக்கமானவர்ங்கிறாங்க. இன்னும் சில சமூக கோயிலுக்காக தன்னுடைய 24 மணி நேரமும் கொடுக்கறவங்க என்ன சொல்றாங்க, 2012 எக்மோர்ல ஒரு பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை 40 கோடிக்கு மெட்ரோ எடுத்திருக்கு. அந்த கோயில் கணக்குல 40 கோடி இருக்கு. அதுக்கு ட்ரஸ்டியாக இந்த IAS அதிகாரி தன் மாமனாரை போட்டாராம். அவர் இறந்த பின் இப்ப மாமியாரை போட்டிருக்காங்கன்னு சொல்றாரு. இப்ப இதற்கு என்ன நடவடிக்கை வரும்? இப்ப வெறும் முதல்ல அந்த ஜஸ்டின் மணிகண்டனை சஸ்பெண்ட் பண்றேன்னாங்க. அதன் பிறகு கைது வரக்கூடாதுன்னு சொல்லி அவரு இதுக்கும் ஹைகோர்ட் இது போய் ஜாமீன் வாங்குறாருங்க. நான் கோர்ட்டுக்கு போய் ஜாமீன் வாங்கணும்னா எப்படின்னு எனக்கு தெரியாதுங்க. சரியா? இது இப்போ அதுக்கு வக்கீல பிடிச்சி எப்படி வாங்கணும், இவர் முன்ஜாமீன் எதுக்கு வாங்குறாரு? அப்போ தெரிஞ்சுதான் இது வரும்னு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தா. குறைஞ்சபட்சம் 1 நாள் 2 நாள் ஒர்க் பண்ணாமல் பண்ண முடியாது. இவருக்கு எப்படி இது வந்துச்சு யோசனை? ஸோ இது முழுக்க ஒரு கும்பல், திராவிட கும்பல், அந்நிய மதமாற்ற சக்திகளின் இது கோயில் நிலம்னா
அடிச்சா தப்பு இல்லைங்கிறாங்க. ஐயா கோயில் நிலத்துல கை வச்ச முன்னாள் அமைச்சர் சொம்படி வாங்கினார்னு ஒரு கதை ஓடிச்சு. கோயில் நிலத்துல மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் காசுல இருந்து 80 கோடி எடுத்து குளத்தூர்ல கட்டுறன்னு வரை இப்ப முதலமைச்சர் போய் எக்ஸ் எம்எல்ஏன்னு ஆயிட்டார். ஸோ இதெல்லாம் பெரிய தண்டனை இல்லாவிட்டாலும் கடவுள் கொடுப்பார். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க திட்டமிட்டு ஒரு இது ஒண்ணுதான் இல்லைங்க. இந்து சமய அறநிலையத்துறை ஒழுங்கா இருக்கா? வந்தோன்னு நிறைய ரீவாம்ப்லாம் பண்ணிட்டு தானே இருக்காங்க இவங்க. சரிங்க, ரீவாம்புங்கிறத முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. அந்த துறையில தப்பு பண்ணவங்களுக்கு பேர்ல எத்தனை பேர்ல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு எனக்கு சொல்லுங்க. தப்பு பண்ணா முதல்ல அந்த மடத்து பேர்ல அத்தனை பேர்லயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? மேனேஜர்ல இருந்து எல்லார் பேர்லயும் மடத்து சொத்தை ஏலியனேட் பண்ணி குறைந்த விலையில் கைட்லைன் வேல்யூ 16 லட்சம் ரூபாய், 2750 ஸ்கொயர் ஃபீட், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2750 ரூபாய், 1.4 ஏக்கர்னு போட்டீங்கன்னா 60,000, 60 × 2750 எவ்வளவு ரேட்டுன்னு போட்டுக்காங்க. சோ 16 கோடிக்கு வருது. எப்படி 2 கோடிக்கு ரிலீஸ் பண்ணி இதை ஒண்ணு வச்சே அந்த எஸ்ஆர்ஓ நிறுத்தி இருக்கலாம். சோ திட்டமிட்டு இது முழுக்க முழுக்க ஒரு பக்கம் பத்திரப்பதிவுத்துறை, ஒரு பக்கம் இந்து சமய அறநிலையத்துறை கண்ட்ரோல்ல இருக்கிற உயர் அதிகாரிகள் இல்ல ஒற்றை உயர் அதிகாரி அப்ரூவலோட நடந்திருக்கு. இதுல வெறும் ஒரு எஸ்ஆர்ஓ பிடிக்கூடாது. இதே திருச்செந்தூருக்கு தலைவர் போனாரு, போயிட்டு எங்கிட்டயே காசு வாங்கினாங்க. அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்னு சொல்லி போலி டிக்கெட் ஹெச்ஆர்என்சி கணக்குல இல்லாம வந்துச்சுன்னு சொல்லி ஒரு எம்ப்ளாயியை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த கோயில் தக்கார் யாருன்னு பார்த்தால் சேகர் பாபுடைய மகனுடைய கம்பெனியுடைய பார்ட்னர். 2013 இருந்து 400 கோடி அந்த கோயில்ல இருந்து செலவு பண்ணியிருக்காங்க. அது அத்தனையும் ஃபோரன்சிக் ஆடிட் எடுங்க. சரியா? இப்ப பிரச்சனை இந்த சார் இன்னைக்கு எதேச்சியா பார்த்தா நம்ம குயின்ஸ்லாண்ட்ல பத்தி பல தடவை பேசியிருக்கோம். குயின்ஸ்லாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற பள்ளி சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளி, அதை நடத்தின குரூப் தினத்தூதுங்கிற பத்திரையே வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன் அதை பத்தி. இன்னைக்கு அவர் தற்போது தாவேகா எம்எல்ஏவாக ஆவடியில் ஜெயிச்சிருக்காரு. அவர் பேரு ராஜ்குமார் இல்ல ராஜான்னு சொல்லுவாங்க. சரியா? தினத்தூது ராஜான்னு தான் அவர் பேரு. தூதுன்னு ஒரு சர்ச் வச்சு வெப்சைட், யூடியூப் சேனல் உட்பட நடத்திட்டு இருக்காரு. எனக்கு இதை அவர் தப்பான கிறிஸ்துவத்தில் ஒரு பிரிவுக்கு கையினர் அவர் செய்யறதெல்லாம் பைபிளுக்கு விரோதம்னு இன்னைக்கு அவர் திட்டி போட்ட போஸ்ட். தினத்தூது ராஜாவா? இவங்க தானே சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷனல் பார்த்தா அப்படித்தான் இருக்கு. போய் கூகுள்ல போய் தேடுங்க. பூந்தமல்லி அருகே அரசு நிலத்தில் இருந்த பள்ளிக்கூடம் 20 கோடி வாடகை பாக்கி என விரட்டப்பட்டனர். பொசிஷன் எடுத்தாங்கன்னு போன ஆட்சியில பாக்கி கொடுத்துட்டாங்களா? பாக்கி வசூல் பண்ணாங்களான்னு தெரியாது. இல்ல அது மாத்திரம் இல்ல, 5 ஏக்கர் ரோடு மேல இருக்கிறது கோயில் கவர்மெண்ட் சொந்தம். பின்னாடி 20 ஏக்கர்லயும் ஆக்குபை பண்ணி அதுலயும் பில்டிங் கட்டியிருந்தாங்கன்னு அந்த பேப்பர் கட்டிங் சொல்லிச்சு. ஒண்ணு தமிழ் பேப்பர்ல பேர் வரலைங்க. அதுக்கப்புறம் நான் கூகுள போட்டு நோண்டி அது சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷனல் பார்த்தேன். அவங்க ஏன் போனாங்கன்னு பார்த்தா, அவங்க வேலப்பஞ்சாவடியில இன்னொன்னு திறந்துட்டாங்க. எங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர் பவுஞ்சூர் வரைக்கும் போவேனான்னு வேலப்பஞ்சாவடியில இன்னொரு ஸ்கூல் வச்சு, அந்த ஸ்கூல்ல நானும் நீங்களும் பையனை சேர்க்கணும்னா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா எல்கேஜிக்கு. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு கட்டல. 5 ஏக்கருக்கு 20 கோடி. கோயில் பின்னாடி இருக்கிறது இனாம் லேண்டு. இனாம் லேண்ட் இல்லைங்க, அது கோயில் லேண்டு. பாப்பான் சத்திரம் காசி விஸ்வநாதர் வேணுகோபால சுவாமிக்கு 178 ஏக்கர் வெங்கடப்ப நாயக்கர்னு எழுதி வச்சது. ஸோ இப்போ அவர் எப்படி எம்எல்ஏவா நிற்கலாம்? எம்எல்ஏ அஃபிடவிட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ல இருக்கிற சொத்து, அதுக்கு வருமானம் ஏதாவது வரி பாக்கி வச்சிருக்கீங்க. இப்போ அதுக்கு வாடகை பாக்கி வச்சா யார் கொடுக்கணும்? இப்ப கம்பெனி பேர்ல ட்ரஸ்ட் பேர்ல வச்சுட்டா காட்ட வேண்டாமா? இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வரணும். ஸோ நீங்க கோயில் நிலம் என்பது கையை வச்சா அழிச்சிடும். சிவன் சொத்து குலநாசம் வாங்க, பெருமாள் சொத்து சர்வநாசம். இதிலெல்லாம் கையை வைக்கக்கூடாது. இதை நீங்க சொல்றப்பயே இன்னொரு பக்கம் கரூர் இதுவும் ஓடிட்டு இருக்கு. அதுவும் இதே விஷயம்தான் சார். நாயக்கர் காலத்துல இருந்து 2026 வரைக்கும் அது இனாம் லேண்டுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இனாம்னா வரி இல்லைன்னு அர்த்தம். இப்ப நீங்க கல்பாக்கத்துல அணுமின் நிலையத்துல வேலை செஞ்சா குவார்டர்ஸ்ல தங்கலாம். நீங்க அணுமின் நிலையத்துல ராஜினாமா பண்ணிட்டாலோ ரிட்டையர் ஆயிட்டோன்னா ஐயா வெளில போங்க, அடுத்து அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வந்துட்டாருன்னு அனுப்பிடுவாங்க. நீங்க கோயிலுக்கு பூ கட்டி தரத்துக்கா, கோயிலுக்கு பல்லக்கு தூக்குறவரா, கோயிலுக்கு நைவேத்தியத்துக்கு அரிசி கொடுக்கறதுக்குன்னு உங்களுக்கு இடமும் வீடும் கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை கொடுக்கறதையே நிறுத்திட்டீங்க 4 தலைமுறையா. ஆனா அந்த இடம் எனக்கு வேணும், பட்டா வேணும். ஏன்னா இன்னைக்கு எங்கேயோ விலை ஏறி போச்சு. இதுக்கு 3000 ஏக்கர்கள் ஒரு கையெழுத்துல. அவுரங்கசீப் செய்யாததை, கருணாநிதி செய்யாததை, அண்ணாதுரை செய்யாததை விஜய் ஒரு இடைத்தேர்தல் ஜெயிக்கணும்னு செஞ்சிருக்காரு. அவர் தெரிஞ்சு செஞ்சிருப்பாரு, நான் நம்பல. இதுல வேற டிராமா. 10ஆம் தேதி அவரு கரூர்ல போய் பேசுறாரு. அவருக்கு முன்னாடி குட்கா அந்த விஜயபாஸ்கர்ங்கிறவரு சொல்றாரு,
ஐயா இந்த ஊர்ல மொத்தம் கோயில்லாம் இல்லை, ஆனா இனாம் லேண்டுங்கிறத இந்த மக்கள் தவிக்கிறார்கள், இதுக்கு ஒரு நீங்க தான் விஜய் தான் பண்ணணும். ஆனா அன்னைக்கு சாயந்தரம் வர்றது 9ஆம் தேதி நோட்டு போட்டு வருது. கலெக்டர் அன்னைக்கு தான் நோட்டு கொடுக்குறாரு, இந்து சமய அறநிலைத்துறை கமிஷனரும் அன்னைக்கு தான் வந்து அப்ஜெக்ஷன் இல்லைன்னு கொடுக்குறாரு. அடுத்து அது உடனே அறிக்கை. ஒரு துறையிலேருந்து ஒரு துறைக்கு போறதுக்கு எத்தனை நாள் ஆகணும்னு நமக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு வேணும்னா முன்னாடி நாள் டேட்டு போட்டு வந்துச்சா இல்லை இதை கொடுத்தது தெரிஞ்சு விஜயபாஸ்கர் பேசினாரான்னு தெரியல. தயவு செய்து கோயில் நிலத்தை கொடுக்காதீங்க. இன்னும் சொல்ல போனால் இந்தியா முழுக்க 17 கோடி ஏக்கர் கத்தோலிக்கத்துக்கிட்டு இருக்கு. அதுல 10% தமிழ்நாடு வச்சா 17 லட்சம் ஏக்கர், சாரி 1.7 கோடி ஏக்கர் வரும். கோயிலுக்கு எவ்வளவு இருக்கு? 380. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான 49 ஏக்கர்ல பிஷப் ஹவுஸ் இருக்கு வண்டியூர்ல. இன்னைக்கு ஒரு கிரவுண்ட் அங்க சில கோடிகள் போகும். 49 ஏக்கர்னா எவ்வளவு கிரவுண்ட் போடுங்க. 20 × 50 போட்டா கிட்டத்தட்ட 850 கிரவுண்ட் × 3 கோடி போடுங்க, 2500. அதுல இப்ப போன வாரம் ஒரு 2 மாசம் முன்னாடி இது பட்டா கட்ட போறேன்னு சொன்னப்ப ஸ்டே வாங்கினாங்க. இன்னைக்கு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கணும்னு அதை கொடுக்கல. HRNCE என்பது கொடியவர்களின் கூடாரமாக அழுகிறது. அவங்க யாரும் நல்லா இருந்ததாக சரித்திரம் இல்லை. ஆனால் பணம் இருக்கு, டாக்டர்கிட்ட போறேன்னா அந்த வியாதியே வந்திருக்காது நீ தப்பு செய்யாம இருந்திருந்தா. எனவே இது இந்த பழனி கேஸையும் கரூர் கேஸையும் உதாரணமாக வைத்துட்டு 13 லட்சம் ஏக்கர்கள் இனாம் லேண்ட் இருக்குன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஜூன் மாதம் அமைச்சர் ரமேஷ் சொன்னார், மாண்புமிகு அமைச்சர். அந்த 13 லட்சம் ஏக்கரை மீட்பது அவர் கீ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு கையெழுத்துல 4000 ஏக்கர் போச்சு. இது கடைசியாக இருக்கணும், அதுவும் தடுக்கப்படணும். அனைத்து சொத்துக்கள். இன்னொன்னு வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்க. கடந்த 5 வருஷத்துல இந்த கோயில் எத்தனை கோயில்ல எவ்வளவு செலவு பண்ணீங்க, எந்த லேண்ட மீட்டிங்க, யார்கிட்ட இருந்து மீட்டிங்க? ஏன்னா ஒண்ணு இல்லை, இங்க நம்ம பக்கத்துல இருக்கிற சாலி கிராமத்துல இந்த ஆட்சி போன ஆட்சி வந்த ஒரு 40 நாள் கூட இருக்காது, 300 கோடி ரூபாய் நிலம் மீட்கப்பட்டது. வடபழனி முருகன் கோயில் பார்த்தா அது கருணாநிதி ஆட்சியில 2008ல இதுக்கு பெண்கள் நலத்துறை ஹாஸ்டல் கட்டுறதுக்குன்னு வாங்கிட்டு வாடகை கொடுக்காம ஏமாத்திட்டு யாரோ பிரைவேட் திமுக ஊப்பி ஆக்குபை பண்ணிட்டு பெப்சிக்கு வாடகை, பெப்சி லாரி நிக்கிறதுக்கு சம்பாதிச்சுட்டு இருந்தோம். அப்ப அந்த டிபார்ட்மெண்ட்ல ஏன் ஹாஸ்டல் கட்டல? அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தீங்களா? தயவு செய்து எல்லாத்துக்கும் FIR போட்டு தண்டனை வாங்கி கொடுங்க. அதை விட்டுட்டு இந்த வேலையை பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்து சமய அறநிலைத்துறை, பத்திரப்பதிவுத்துறை வால் முதல் தலை வரைக்கும் முழுசா கண்டுபிடிச்சு இதை தடுக்கலன்னா இது மாதிரி எத்தனை கையெழுத்து எவ்வளவு தடவை வரும்? ஏதாவது ஒரு சின்ன தேர்தல் ஜெயிக்கணும்னா இது இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குதுன்னா என்னெல்லாம் நடக்கும்? இந்த தேர்தல்னால தேர்தல் அந்த வெற்றி பெற்றது செல்லாதுங்கிற வழக்கு நம்ம பார்த்துருப்போம். ஒவ்வொரு தொகுதியிலுமே எல்லா ஆட்கள் மேலேயுமே அந்த கேஸ் போயிட்டு இருக்கு. அதுல இப்ப அமைச்சர் இருக்க திரு புசி ஆனந்த் அவர்கள் வந்து பதில் அளிக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. என்ன வழக்கு, ஏன் அவர் பதில் அளிக்கணும்? இல்ல இது அதாவது அன்னைக்கெல்லாம் கேஸ் போடணும்னு வச்சுக்கோங்க. நீங்க மதுரையிலயோ கன்னியாகுமரியிலயோ ஜெயிச்சா மெட்ராஸ்க்கு வந்து போடணும். இன்னைக்கு பேப்பர்ல பேர் வர்றதுக்கு ஈஸியான வேலை கேஸ் போடுறது. சாதாரணமா 100ல இருந்து 500 ஓட்டுக்குள்ள தோத்தா இது தப்பா எண்ணிட்டாங்க, ஒரு மிஷின் மாறி போச்சுன்னு கேஸ் போடுவாங்க. ஒரு 4-5 பேர் போடுவாங்க. இந்த முறை தமிழ்நாட்டில் 56 தொகுதியில் வெற்றி பெற்றது செல்லாதுன்னு இருக்கு. இதுல உதாரணமாக திருச்சி கிழக்குல விஜய் ரிசைன் பண்ணிட்டார். ஆனால் அவரை எதிர்த்து இனிகோ எழுதிராஜ் அவர் ரொம்ப நல்லவருங்க. செங்கல்பட்டு டயோசிஸ்க்கு சொந்தமான 1000 கோடி ஊழலில் அவருக்கு பெரும் பங்கு இருக்கிறதுன்னு நம்மள மாதிரி ஒரு சகோதர யூடியூப் சேனல் பேசினதுக்கு அவர் வழக்கு போட்டார். ஹைகோர்ட் சொல்லிச்சு, அவங்க கொடுத்த டாக்குமெண்ட் பார்த்தா பல கோடி ரூபா ஒர்த்து ப்ராப்பர்ட்டியில வீட்டை வச்சுக்கிட்டு வெறும் 1900 ரூபா கொடுக்குற, நீ ஏன் அவங்க பேசுனது தப்புன்னு சொல்றேன்னு அவங்கள தடுக்க முடியாதுன்னு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் எங்கிட்ட இருக்கு. அந்த இனிகோ எழுதிராஜ் கேஸ் போட்டிருக்கார். இவர் குழந்தைகளிடம் ஓட்டு கேட்டார். அதனால் அவர் வெற்றி பெற்றது செல்லாது, நான் வெற்றி பெற்றேன் என்று அறிவிக்கணும். இது சட்டத்துல இடமே இல்லைங்க. சரியா? தேர்தல் செல்லாதுன்னு போறதே கஷ்டம். குழந்தைங்களை கேட்டாருங்கலாம், குழந்தைங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் இருக்கு. குழந்தைங்களை போட சொல்லுங்கன்னு கேட்கறதுல தப்பு இருக்கான்னு தெரியாது, தவிர்க்கணுங்கிறது ரைட்டா இருக்கலாம். ஏன்னா யாரும் இந்த மாதிரிலாம் நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. அப்பா கிட்ட சொல்லி ஓட்டு விஜய் மாமாக்கு போடுங்கன்னு இவர் சொன்னதுனால எத்தனை ஓட்டு விழுந்ததுன்னு தெரியாது. ஆக்சுவல் இது 18 வயசு கீழே இருக்கிறவங்கள யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற சட்டம் தான் இருக்கு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இதை விட நீங்க புசியானலாம் விட்டுருங்க. அதாவது நம்ம நிதியமைச்சர் மரிய வில்சன் அவருடைய அஃபிடவிட்லேயே சொல்லியிருக்காரு, என் பேர்ல ஒரு வீட்டை உடைச்சு உள்ள நுழைஞ்சு அந்த வீட்டை தாக்கிய வழக்கு இருக்கு. அவரு ஒரு 4 நாள் முன்னாடி ஏதோ ஒரு காலேஜ்ல, அவங்க குடும்ப காலேஜ் தான், அந்த காலேஜ்ல ஃபங்க்ஷன்ல பேசுறாரு. பெரியவர்கள் உதாரணத்தின்படியாக வாழ வேண்டும். அதாவது அதை தெளிவா சொல்லணும்னா சீசர்ஸ் ஒய்ஃப் மஸ்ட் பி அபவ் சஸ்பெக்ஷன்.
சரியா? ராயரின் மனைவி, ஏன்னா சீசர்னா ராயருங்கிறது விவிலிய டிரான்ஸ்லேஷன். சரியா? ஸோ ராயரின் மனைவி சந்தேகத்திற்கு இடமில்லாதபடி இருக்கணும். இப்போ விஜய் பேர்ல பெரம்பூர்ல ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அவரு 600 கோடி சொத்து காட்டிருக்காரு. ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நம்ம ஸ்டாலின் சார் இருக்காரு பாருங்க, கேஷ் இன் ஹேண்ட் 10,000, கேஷ் இன் பேங்க் 40,000, வீடு கிடையாது, காரு கிடையாது. ஆனா 3 கோடி கார்ல தான் போவாரு. சார்ட்டர்டு ஃபிளைட்ல இங்க இருந்து பேரை வாங்கி கொடுத்தாரு. ஐயா வீடு அவர் இருக்கிற சித்தரஞ்சன் சாலை வீடு 14 கோடிக்கு வாங்கியிருக்காங்க 2007 ஜனவரியில். 2006 ஏப்ரல் மாதம் எனக்கு என் மனைவிக்கு மொத்த வருமானம் சொத்தெல்லாம் 2.5 கோடி. ஆனால் 14 கோடிக்கு 10.5 கோடி ஒரு கேஷா கடன் கொடுக்குறாரு ஒரு பெரியவர், ரொம்ப நல்லவர். உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தர் ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறாரு. அந்த கம்பெனி பேரு ஸ்னோ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட். 2 டைரக்டருங்க. ஒருத்தர் துர்கா ஸ்டாலின், இன்னொருத்தர் உதயநிதி ஸ்டாலின். 2026 அஃபிடவிட்லையும் அந்த 10.5 கோடி கடன் வரலன்னு இருக்காரு, இன்னும் திருப்பி வரலன்னு இருக்காரு. அவரு அந்த உதயநிதி வரையும் வழக்கு இருக்கு. அவரு போன முறை இந்த கடனை காட்டினவர் 2021 தேர்தலில் ரெட் ஜெயண்ட்னு ஒரு படம் வச்சிருக்காங்க, சிவப்பு அரக்கனா, அதுக்கு 7.5 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் காட்டினார். இந்த தடவை ரெட் ஜெயண்ட் போயிடுச்சு. கேட்டா நீங்க சொன்ன அந்த இவர் ஒருத்தர் லண்டன் யூனிவர்சிட்டியில் ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்காரு, அவருக்கு போய், ஆனால் அந்த 7.5 கோடி மாத்தின கணக்கு கொடுக்கல. இப்போ அவர் ஜெயிச்சதும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம விஜய் ஐயாக்கு வந்துடும். ஜோசப் விஜய் ஐயா ஒரு 15-20 சொத்து காட்டியிருக்காரு. ஒரு 2 சொத்து மாத்திரம் சொல்லுவேன், வேணும்னா தனியாக ஒரு எபிசோட் பண்ணிடுவோம். ஒரு சொத்து போரூர்ல சிக்னல்ல இருந்து 2வது ப்ராப்பர்ட்டி குன்றத்தூர் ரோடு மேல சங்கீதா கல்யாண மண்டபம் இருக்கும். அது அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு டாக்குமெண்ட்ல 35,000 சதுரடி, கொஞ்சம் நான் ரவுண்ட் பண்ணி சொல்றேன் ஆச்சா, அப்படின்னு போட்டு 9.5 கோடிக்கு வாங்கினேன். 1989 99 வாங்கியிருக்கேன்ற. ஆனா அந்த ஈசி போட்டா அது 3 டாக்குமெண்ட்ல வாங்கியிருக்காங்க. இவர் சொன்ன டாக்குமெண்ட்ல 25,000 தான் வருது. இப்ப அவர் 3 கூட்டினா வேல்யூ கரெக்டா இருக்கு, ஏரியா கரெக்டா இருக்கு. ஆனால் ஸ்வான் அஃபிடவிட்ல தப்பா இருக்கு. சரி, இதை கூட விட்டுருலாங்க, மொத்தத்தையும் காட்டிட்டாருல, பரவாயில்ல. இதுக்கு அடுத்தது இன்னொரு சொத்துங்க. அவரு திரு SA சந்திரசேகர் விஜய் தான் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கார். ஆனால் அதன் பின்னால் உழைத்தது 90% மோல்டு பண்ணி கொண்டு வந்தது SAC. அவரை வணங்குகிறேன். ஆனா அவர் திட்டமிடலையும் எக்ஸ்பர்ட்டுங்க. எங்க ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் முக்கியமான சிக்னல்ல இருந்து 2வது தான் வாங்க, ரோடு வைடனிங்லாம் மாட்டக்கூடாது. இங்க வாங்கின மாதிரியே முகப்பேர்ல ஒண்ணு வாங்கினாருங்க. ஆச்சா, முகப்பேர் ப்ராப்பர்ட்டியை பிப்ரவரி மாசம் வித்துட்டார். விஜய் சாருக்கு ரொம்ப ஏழை மக்கள்னா, தமிழர் கல்வின்னா ரொம்ப பிடிக்குங்க. அவருடைய அத்தை மாமா ஜேவியர் இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்காரு. விஜய் வித்யாசிரம்னு வச்சிருக்காரு. அவருடைய நெருக்கமான சத்தியம் டிவி ஓனர், அவங்களுக்கு தான் இதை வித்திருக்காரு. அவங்க ஆலிவ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மாதாவரம் தாண்டி இதுகிட்ட இருக்காதுக்காக மெட்ராஸ்ல இந்த லேண்டை கொடுத்துட்டாரு. அந்த சொத்தையும் காட்டியிருக்காரு. வித்து போன சொத்தை எப்படி கணக்குல காட்டலாம். இது தவிர இன்னும் சில சொத்துக்களையும் காட்டவில்லைன்னு வருது, தனியா பேசுவோம். இதுக்கும் வழக்கு நடக்குதுங்க. என்ன ஓகே, இதை மக்களுக்கு புரியணும்னு நான் சொல்லிடுறேன். இப்போ போன மாதம் மத்திய பிரதேசத்துல ராஜ்யசபா தேர்தல் வந்துச்சு. எம்எல்ஏக்கள் தான் ஓட்டு போடணும். இருக்கிற எம்எல்ஏ கணக்கை வச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு பாஜக 2 சீட்டும் காங்கிரஸ் 1 சீட்டும் ஜெயிக்கும். ஆனால் காங்கிரஸ் வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்ட தாய்மொழியை தமிழாக கொண்டு பட் அங்கேயே வளர்ந்தவங்க மீனாட்சி நடராஜன் சொல்லிட்டு, அவங்க அபிடவிட்ல அவங்க பேர்ல 2025 போட்ட ஒரு கிரிமினல் வழக்கை காட்டலைங்க. இதை சொன்ன உடனே அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. அதுக்கு அங்க உட்கார்ந்து பிஜேபி தரப்பு வக்கீல்கள், இவங்க வக்கீல்கள் தேர்தல் கமிஷன்ல காட்டியும் இல்ல இது காட்டலன்னு டிஸ்மிஸ். இதை எதிர்த்து அபிஷேக் மனு சிங்வி அவசர அப்பீலாக சுப்ரீம் கோர்ட் போயும் தேர்தல் கமிஷன் கரெக்டா பண்ணியிருக்காங்க. இப்போ அஃபிடவிட்ல தப்பு இருந்தா ராஜ்யசபா எம்எல்ஏவே MP போச்சுன்னா எப்படி ஒரு எம்எல்ஏக்கு எலெக்ஷன்ல நிக்கிறோம்? பிரச்சனை என்னன்னா, ஒரு எலெக்ஷனே 21 நாள்ல அனௌன்ஸ் பண்ண நாள்ல இருந்து முடிக்கணும். முதல் 7 நாள்ல வேட்புமனு தாக்கல், 1 நாள் வேட்புமனு சரிபார்த்தல், 1 நாள் வாபஸ் வாங்குறதுக்கு 15 நாள் பிரச்சாரம்ன்றாங்க. இப்ப அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் இந்த வழக்கை நடத்துவீங்க? 2011 ஸ்டாலின் ஐயா ஜெயிச்ச வழக்கு செல்லாதுங்கிற வழக்கு இன்னும் பெண்டிங்ல இருக்கு. உச்சநீதிமன்றம் விசாரணையை முடிச்சுட்டு தீர்ப்பு ரிசர்வ் பண்ண நேரத்தில் மீண்டும் மறு விசாரணைன்னு போட்டிருக்காங்க.
2016 தேர்தலில் அப்பாவு தோத்தார் என்பதை எதிர்த்த வழக்குல அவர் வெற்றி பெற்று மீண்டும் ஸ்டேல இருக்கு. 16ல இருந்து 26 வந்துட்டோம், அது 11ல இருந்து 26. சோ நான் சொல்றது எம்பி எம்எல்ஏக்கள் வழக்குகள் வேகமாக முடிக்கணும்னு எம்பி லாட் வழக்குன்னு இருக்கு. இது தேர்தல் வழக்குகள்லாம் 3 மாசத்துல முடிக்கணும். 7 நாள்ல தேர்தல் கமிஷன் டிசைட் பண்ணணும்னா நீங்க 15 நாள் எடுத்துக்கங்க. இன்னும் சொல்ல போனா இந்த முகப்பேர் ப்ராப்பர்ட்டியை ஜோசப் விஜய் அவர்கள் பவர் கொடுத்தது அவருடைய அக்கௌண்டன்ட்டுக்கு. அவர் தான் இதை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார். இப்போ அமைச்சராக வேற இருக்கார் வெங்கட்ராமன். ஸோ இதெல்லாம் டிப்போகிராஃபிக்கல் எரர்லாம் இதில் இன்னொன்றும் சொல்லிடுறேன். ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு இல்லை, இந்த மாதிரி தப்பெல்லாம் நடந்தா சோனியா காந்தி தன்னுடைய அமேதி சீட்டை ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி வந்தாங்க. என்டிஏ சேர்பர்சன், யூபிஏ சேர்பர்சன்ங்கிறது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ல வருதுன்னு சொல்லிட்டு அதை ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி ஒரு தடவை ஜெயிச்சாங்க. ஸோ இந்த நிலைமை சரி என்றால் விஜய் அவர்கள் தனக்கு சொந்தமான சில சொத்துக்களை விற்ற சொத்துக்களை காட்டியிருக்கிறார், சில சொத்துக்களை காட்டவில்லை, சில சொத்துக்களை தவறாக காட்டியிருக்காருன்னா ஒன்று மன்னிப்பு சட்டத்தில் இருக்கா, இல்லை கோர்ட்டுக்கிட்ட இது பண்ண முடியுமா? இந்த வழக்கை என்னை பொறுத்த வரைக்கும் 45 நாள்ல முடிக்கணும் அப்படிங்கிற. ஏன்னா இதுல ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. ஏன்னா இது ஒரு ஓட்டுல ஜெயிச்ச ஆளும் இருக்காங்க. பெரிய கருப்பன் அவர்கள் ஒரு ஓட்டுல தோத்திருக்கார். அந்த வழக்கையும் ஹைகோர்ட் திருத்தி வச்சதை கூட சுப்ரீம் கோர்ட் மாத்திருக்கு. ஸோ தேர்தல் வெற்றி வழக்குகள் அதிகபட்சம் 45 நாட்களில் முடித்தாக வேண்டும் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த 56, ஏன்னா இதை காரணம் காட்டி தான் இப்ப இடைத்தேர்தலுக்கு ஸ்டே வாங்குறாங்க. நம்ம ராகுல் காந்தி ஐயா இருக்காருங்களே, என்ன நீங்க தகுதி, நான் அசிங்கமா பேசுவேன், அருவருப்பா பேசுவேன், ஒரு ஜாதியினரே திருடன்னு பேசுவேன், ஆனா எனக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னா என்னை எம்பி இல்லாம ஆயிடும், வயநாடு மக்கள் எம்பி இல்லாம கஷ்டப்படுவாங்க அப்படின்னு ஸ்டே வாங்கினாரு 2023 செப்டம்பர்ல. ஏன்னா 6 மாசத்துக்குள்ள கலைக்கப்பட்டால் தேர்தல் வைக்க மாட்டாங்க. சோ 2023 செப்டம்பர்ல இருந்து 24 தேர்தல்ல நின்று ஜெயிச்சு 26 செப்டம்பரை நெருங்கிட்டோம். ஆனா 3 வருஷமா அந்த கேஸ் நடக்கல. ஒரு ஸ்டே கொடுத்தா 3 மாசம் தான் வேலிட்னு சொல்லுங்க. கவர்னர் கையெழுத்து போடல, ஜனாதிபதி கையெழுத்து போடலன்னா 3 மாசத்துல அது சட்டமாகும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தாங்களா இல்லையா? எப்படி ஒரு ஜட்ஜ் ஒரு ஸ்டே கொடுத்தா 3 மாசத்துக்குள்ள வேலிட்? அந்த அஃபெக்டட் பார்ட்டி ஷுட் கெட் தி ஃபைனல் ஜட்மெண்ட் வித்தின் 3 months. அதுக்கு தான் ஸ்டேன்னு கொடுக்கணும். சரியா? இந்த கேஸ்கள் 3 இந்த தேர்தல் கேஸ்னா இன்னும் 45 நாள்ல முடிக்கணும்னு பண்ணினால் இந்த 56 எம்எல்ஏல 45 கேஸ் ஒண்ணும் இருக்காது. மீதி 5 வேஸ்ட் கேஸ், ஒரு 5 பாதிக்கப்படலாம். எதா இருந்தாலும் முடிங்க. பெண்டிங் பெண்டிங் பெண்டிங். இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சது செல்லாது என்ற தீர்ப்பு வந்தால் 6 வருஷத்துக்கு தேர்தலில் நிற்கக்கூடாது. 2011 அவர் ஜெயிச்சது செல்லாதுன்னா அன்னைக்கே எம்எல்ஏவா இருந்திருக்க முடியாது. அதுக்கு அடுத்த தேர்தலில் 16 நின்று இருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அவர் ஃபேட் ஆயிருப்பார். சோ இந்த வழக்குகளை வேகமாக முடிக்கணும். நம்ம தனியாகவே விஜய், உதயண்ணா, இன்னும் சில பேருடைய சொத்துக்களை தனியாவே ஒரு முறை பார்ப்போம். காலைல 2 கேள்வியா, திடீர்னு அருண் அவர்களோட மாற்றம் என்ன காரணம்? இல்ல, அருண் ஐபிஎஸ் அவர்கள் அந்த பதவிக்கு தகுதியானவரா அப்படின்னு பார்த்தால் அவர் இதற்கு முன்னால் இருந்த கமிஷனர், சென்னை கமிஷனராக இருந்த பொழுது பதவியேற்ற உடனேயே என்ன சொன்னாரு, நான் கிரிமினல்களுக்கு புரிந்த மொழியில் சொல்லுவேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் செஞ்சது என்கவுண்டர். அதுவும் எந்த வழக்குன்னு சொன்னால் பட்டியல் ஜாதியினர், அந்த ஜாதிக்கு ஆக போராடும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர், இன்றைய முதலமைச்சருடைய தொகுதி பெரம்பூர் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 200 மீட்டர்ல அவருடைய வீட்டில் அருவாளால் வெட்டி கொல்லப்பட்டார். ஒரு கூலிப்படை, எல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருந்தது. ஆனால் அந்த வழக்கை வாபஸ் பெற்றிருக்காங்க. இல்ல, நான் முடிக்கிறேன். அதுல கூலிப்படையில நம்பர் 1 பர்சனுக்கு தான் யாரு பணம் கொடுத்தான்னு தெரியும். அவங்கள காலையில 5 மணிக்கு அவர் நான் எங்க ஆயுதம் வச்சிருக்கேன்னு கூட்டிட்டு போனாராம். போன இடத்துல துப்பாக்கியில அவர் சுட இவங்க திருப்பி சொல்றாங்க. சண்டை போட்டதே அருவாள்ல. 5 மணிக்கெல்லாம் கூட்டிட்டு போக கூடாது. கோர்ட்ல பர்மிஷன் வாங்கிட்டு, ஜெயில இருக்காங்கன்னு சொன்னால் ஜுடிஷியல் கஸ்டடின்னு பேர். காலையில 5:30 மணிக்கு கூட்டிட்டு, 5:30 மணிக்கு அங்க 800 கிட்ட ஸ்பாட்ல இருக்காங்கன்னா 4:30 மணிக்கு எழுப்பி கூட்டிட்டு போயிருக்கணும். சோ இத்தனை சட்ட விரோத காரியங்கள். அதுக்கப்புறம் ஐயா, நான் ரோட்ல போறேன், என்னுடைய வண்டி பிரேக் பிடிச்சா நிக்கல, முன்னாடி வண்டியில லைட்டா டச் பண்ணிடுச்சு. கேஸ் யார் பேர்ல போடணும்? எந்த வண்டி இடிச்சுதோ போடணும். திருமாவளவன் போன காரு பிரேக் பிடிச்ச இடத்துலயும் முன்னாடி ஸ்கூட்டர்ல இடிச்சா அந்த ஸ்கூட்டர்காரன் பேர்ல போட்டிருக்காங்க. சரியா? அண்ணா பல்கலைக்கழக வழக்குல விசாரணை நடந்த 2வது நாளே அந்த சார் இங்கிருந்து ஒருத்தர் கிடையாது, போனு இந்த பிளைட் மோட்ல இருக்குன்னாரு. அந்த மாணவியின் வக்கீல்
இது கோர்ட் இது தீர்ப்பு வந்த பிறகு தெளிவாக இன்கமிங் கால்னு பல சேனல்கள்ல சொல்லியிருக்காரு. எப்படி இவர் ஃபிளைட் மோடுன்னு சொன்னாரு. இதுல ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு கமிஷனருக்கு ஒரு கேஸுக்காக பேச உரிமை கிடையாது. அப்படி அவர் பேசுவதாக இருந்தால் டிஜிபிட்ட ரைட்டிங்ல வாங்கி இருக்கணும். அதற்கு ஆதாரம் இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் வேணும்னாங்க. இதுக்காக 50 லட்சம் 1 கோடி கொடுத்து சுப்ரீம் கோர்ட்ல போய் அந்த வரியை நீக்கினாங்க. சரியா? அதன் பிறகு குண்டர் சட்டத்தில் வாராகி சவுக்குன்னு பல பேரை போட்டார். இது எல்லாம் சுட்டி காட்டி ஹைகோர்ட் இவரை இந்த பொசிஷன்ல வைக்கிறது தப்புன்னு. இதுல இன்னொன்னும் நடக்குது. இவர் போன பீரியட்ல சென்னை கமிஷனராக இருந்த காலகட்டத்தில் டிவிஎஸ்சியில் ஒரு பிரிவு இருக்குங்க. அதுக்கு பேரு விபச்சார தடுப்பு பிரிவு. இப்ப பல ரெஸ்டோ பார்கள், ஸ்பாக்கள், இது அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க, மசாஜ் கிளப், இதுல எல்லாம் 10க்கு 1லயோ 2லயோ விபச்சாரங்கள் நடக்கிறது. இதை தடுக்கிறதுக்கு டிவிஎஸ்சி அந்த பிரிவில் இருக்கிறவங்க மாசம் அன்பளிப்பு வாங்கிப்பாங்க. சரி, திராவிட மாடல் அன்பளிப்பு இல்ல இந்த வெற்றி மாடல்ல இவங்களுக்கு பேரு வாங்கிப்பாங்க. இவருக்கு கொடுத்த லஞ்சத்தை ஒழிச்சிருவேன் இருக்காரு. இருங்க, நான் வரேன். இவருக்கு கொடுக்கப்பட்டதாக இருந்த நிலையில அங்க அந்த பிரிவின் இன்ஸ்பெக்டர் விசாரின்னு இன்னொரு லேடி இன்ஸ்பெக்டருக்கு போடுறாங்க. அவங்க விசாரிச்சுட்டு அந்த அம்மா 6.5 கோடி சேர்த்திருக்காங்கன்னு சொல்லி எஃப்ஐஆர் போடுறாங்க. அதுல கமிஷனருக்கு போனதாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. இதை ஒழிக்கிறதுக்காகவே இந்த போஸ்டை வாங்கிக்கிட்டாரு. அதன் பிறகு அந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்றாரு. அவங்க போய் ஹைகோர்ட்டுக்கு போனப்ப டிவிஎஸ்சி டைரக்டர் ஹாஸ் இது சஸ்பெண்டட் திஸ் இன்ஸ்பெக்டர் வித் அல்டீரியர் மோட்டிவ் அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லி இருக்குங்க. ஆனால் இதை எதிர்த்து விஜய் ஆட்சி அப்பீலுக்கு போய் ஸ்டே வாங்குறாரு. இது விஜய்க்கு சொல்லப்பட்டு செஞ்சது. ஏன்னா உள்துறை கீழே தான் அத்தனையும் வரும். விஜய் தான் துறை அமைச்சர். தெரியாம நடந்திருக்கா? எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா பல முறை போன ஆட்சியில சொல்லுவாங்க இது ஸ்டாலினுக்கே தெரியாது அப்படிம்பாங்க. இப்ப இது அப்படி நடந்துச்சா? எதுக்குங்க அப்பீலுக்கு போனோம்? அவங்க எனக்கு ஒரு கேள்வியே 2வது கேள்வியா இருந்ததுன்னா, அதிகாரிகள் நிறைய மாத்துறாங்க. அருண் அவர்களை கோர்ட்டே சொல்லியிருக்கு, ஏன் இவரை வந்து அப்பாயின்ட் பண்ணீங்க, அவ்வளவு அவசரம் ஏன்னு. இவங்களே போய் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க தேர்தல் அப்ப, இவர் வந்து ஒரு திமுக ஆளு அப்படின்னு. பதவி ஏற்கிறப்ப சொன்னாரு ஒரு வார்த்தை, பவர் சென்டரே கிடையாது, என்னைய தாண்டி எதுவுமே கிடையாதுன்னு. பட் உண்மையாலுமே முதல்வர் விஜய்க்கு தாண்டி பல பவர் சென்டர்கள், பல இடைத்தரகர்கள் யாராவது இருக்காங்களோ? அப்பாயின்மெண்டா இருக்கட்டும் இல்ல டிரான்ஸ்பரா இருக்கட்டும், ஒரு குழப்பமாவே இருக்கே. இல்ல, கண்டிப்பாக ஒரு துறைக்கும் ஒரு அமைச்சர் இருக்காங்க. அவங்க தான் செய்வாங்க. அந்தந்த அதிகாரிகள் அவங்க சொல்லிட்டு செய்ய போறாங்க. ஸோ பவர் சென்டர் இல்லைன்னு சொல்லிக்கலாம். பட் அதை தாண்டி தனக்கு பவர் சென்டர் இருக்குன்னு 4 பேருக்கு அவர் போஸ்டிங்கும் கொடுத்திருக்காரு. தன்னுடைய வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஒரு போஸ்ட் கொடுத்திருக்காரு. தன்னுடைய ஜோசியருக்கு கொடுத்தார். அது விமர்சனத்தினால் நிறுத்தி வச்சிருக்கார். தன்னுடைய சினிமா மேனேஜராக இருந்தும் தயாரிப்பாளராக இருந்து கடைசியில பிரச்சாரத்துக்கு உதய ரூட்டுடைய ஜெகதீஷ் பழனிசாமிக்கும் கொடுத்திருக்காரு. தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரான திரு விஷ்ணு ரெட்டியையும் ஆலோசகராக போட்டிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் அந்த விஷ்ணு ரெட்டி யாருன்னு சொன்னால், அவர் ஒரு நிறுவனத்தில் ஆந்திரா டாஸ்மாக்ல 4000 கோடி ஊழல் கம்பெனி 2 பேரும் டைரக்டரா இருக்காங்க. அனில் ரெட்டின்னு ஒருத்தரோட சொன்னால் ரெஸ்டோ பார் லைசன்ஸ் எளிமைப்படுத்தப்படும், 54 புது விதமான திராட்சை ரச வெரைட்டிஸ் கொண்டு வரோன்றாங்க. ஸோ இவங்களுடைய ஆசையே திராட்சை ரசம், புளிச்ச ரசம்னு சொல்லணுமா, அது நிறைய மக்களுக்கு கிடைக்கணும்னு தான் யோசிக்கிறாங்க. ஏன்னா கனிமொழி அம்மையார் ஒன்று அழகா சொன்னாங்க, டாஸ்மாக் மூலமாக இளம் விதவைகள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. ஸோ இதுல இன்னும் நீங்க வெறும் திமுக காரன் சம்பாதிக்கிற சரக்கு வேணா, நாங்க எங்களுக்கு வேணுங்கிற ஆளு மத்த நல்ல ஐட்டம் வந்தா வரட்டும், பட் அளவோடு குடிப்பாங்களாங்கிறதான் பிரச்சனை. ஏன்னா நம்ம ஹைதராபாத்துக்கோ பெங்களூர் டாஸ்மாக்ங்கிறது மது ஒழிப்பு கம்மி பண்றது. கரெக்ட், சரிங்களா? மது விலக்குத்துறை தான் அதுக்கு பேரு. கரெக்ட். ஆனால் அங்க போன ஆட்சியில ஒரு பெண் அதிகாரி டார்கெட் கொடுத்து குறைஞ்சவங்களுக்கெல்லாம் ஏதோ இது கொடுப்பேன்னு சொல்லி வந்துச்சு. எனவே பிரச்சனை சார் போஸ்டிங் போடுறதுல இருந்து எல்லாத்துலயும் நடக்குதுன்னு வருது. இதுல உங்களுக்கு நேற்றைய தினம் ஒண்ணு வருது, அதுக்கு பேர் என்ன சொல்றது, உமாநாத்னு ஒரு IAS அதிகாரி இருந்தார். அவர் போன ஆட்சியில் ஸ்டாலினுடைய ஃபர்ஸ்ட் பிஏவாக இருந்தவர். எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அவர் தான் பேசி பண்ணுவார். இன்னும் சொல்ல போனால் திரு உதயநிதி அவர்கள் ஸ்டாலினை பார்க்கணும்னாலும் ஒரு வார்த்தை இங்கே சொல்லிட்டு தான் போக முடியும். அவரை சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல போட்டிருந்தாங்க. அதுல இருந்து அவரை தூக்கி வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சு திருப்பி இன்னைக்கு வேற போஸ்ட்ல போட்டிருக்காங்க. இப்ப அவர்
அந்த துறையில் ஒரு 2000 கோடி ரேஷன் இதில் 1.5% வாங்கியதாக ஒரு குற்றச்சாட்டு. 2 நாள் முன்னாடி ஜூனியர் விகடனில் அவர் இன்னொரு துறையில் டிரான்ஸ்ஃபர் இந்த ஆளை மாற்றக்கூடாதுன்னு உறுதியாக நின்று ட்ரை பண்ணுறாருன்னு வந்துச்சு. ஸோ நான் சொல்கிறது ஐஏஎஸ் அது உள்ளுக்குள்ள இப்போ செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், ஏவா வேலுவாக இருக்கட்டும், இந்த வழக்குகள் கோர்ட்டில் உங்களால் வாங்க முடியலன்னா இவை லீக் ஆகுது. ஸோ கரெக்டான அதிகாரிகளை வச்சுக்கலன்னா நடக்காது. பிரச்சனை என்னன்னா 190 ஐஏஎஸ் அதிகாரிகள், 170 ஐபிஎஸ் அதிகாரிகள், இவங்களை வச்சுட்டு தான் ஓட்டி ஆகணும். ஸோ இப்போ என்ன, இன்னைக்கு இருக்கிற இது நமது சீஃப் செக்ரட்டரிக்கு 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் வாங்கியிருக்காங்க. எங்கள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் வந்தாலும் சீனியர்ல ஒத்துக்கிறப்ப எதுக்கு இது 26 மத்திய அரசாங்கம் ஓகே பண்ணிடுச்சுல சார். இவருக்கு மேல 26 பேர் சீனியாரிட்டியில லூஸ் பண்ணி இவருக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்கு இந்த வேலைங்கிறேன். நம்பிக்கை உரியவரா இருப்பாரு. அப்ப அவங்க அந்த 26 பேர் லாயக்கு இல்லைன்னு ஆகுது. இதை தாண்டி இன்னும் ஒரு வருத்தமான செய்தி, இந்த தற்போதுள்ள சீஃப் செக்ரட்டரி இதுக்கு சேர்மனாக இருந்தப்ப, இபி சேர்மனாக இருந்தப்ப 7 ரூபா 1 பைசாக்கு 25 வருஷத்துக்கு அதானிட்டு வந்து சோலார் பவர் கையெழுத்து போட்டிருக்காரு. இன்னைக்கு சோலார் பவர் 2.25 ரூபா. அப்ப 2015 இருந்து 2040 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு சில 100 கோடிகள் நஷ்டம். 5 வருஷம் போட்டிருந்தா 2020 முடிஞ்சிருக்கும். 10 வருஷம் போட்டிருந்தா 2025 40 வரைக்கும் 2.25 ரூபா பவரை 7 ரூபாய்க்கு வாங்குறதா சார்? இதெல்லாம் தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் இது முதல்ல ஆட்சியை புரிஞ்சுக்கிட்டு இவங்களை கொண்டு வரணும். ஏன்னா யாராக இருந்தாலும், காமராஜராக இருந்தாலும், எம்ஜிஆராக இருந்தாலும், ஜெயலலிதாவாக இருந்தாலும், கலைஞராக இருந்தாலும் ஆட்சியை தெரிஞ்சுக்கிட்டு வரணும். ஆனால் கடந்த ஆட்சி கடந்த 10 வருடம், கிட்டத்தட்ட 9 வருடங்களாகவே ஆட்சி அதிகாரிகள் கையில் போய்விட்டது. இப்போ அதிகாரிகள் பிளஸ் ஒரு சில பவர் சென்டர்கள் இருக்கு. வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்தால் பத்தாது, ஆக்ஷன் வருமா? ஏன்னா ஒரு அமைச்சர் உங்களுக்கு எப்படி பொடியை பண்ணணும்னு சொல்லி எந்தெந்த பொருளை யூஸ் பண்ணா பொடியில ஒட்டாதுன்னு சொல்லிட்டு தக் லைஃப்னு வீடியோ போட்டாரு. ஆனால் அதுக்கு மேல இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை இல்லை. ஸோ அதனால மாத்திரன்னு அவர் விளக்கமும் கொடுத்துட்டாரு. சார் மாத்திரை எனக்கு உடைச்சு காட்டிடுங்க சார், நான் கொடுக்குறேன். யாராவது ஒரு செல்போன் மேல வச்சு யாரும் உடைக்க மாட்டாங்க. தயவு செய்து இன்னொன்னு, அவர் வெற்றி பெற்ற 2வது நாள் அவரோட வீட்டில் ஒரு சொகுசு கார் வந்தது. 3வது நாள் அவர் டொயோட்டாங்கிறத எடுத்துட்டு கில்லின்னு போட்டாரு, கிரில்லு போட்டார். வேணா போட்டோ தரேன். இப்ப இன்னொன்னு வருது. இன்னொரு அமைச்சர் தூத்துக்குடியை சேர்ந்தவர் ஒரு 2.5 கோடி ரூபாய்க்கு டிஃபெண்டர் கார் பெற்றிருக்கிறார். அது ஒரு இது இ கார் சர்வீஸ் ஒரு தேவைக்காகன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எங்க போய் நிற்கும்னு தெரியல. விஜய் அவர்களுடைய பேச்சு ரொம்ப நம்பிக்கை தருகிறது. சில செயல்கள் ரொம்ப நல்லா இருக்கு. SRO டிரான்ஸ்ஃபர்ல காசு வாங்கல அப்படின்னு சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு. பட் கீழ் லெவல்ல அதிகாரிகள் மாற்றத்தில் முழுக்க பைசா வாங்கப்படுகிறது மற்ற டிபார்ட்மெண்ட்லன்னு வருது. இன்னும் சொல்ல போனால் ஒரு மூத்த பத்திரிகையாளர் விஜய்க்கு கீழே இருக்கிற உள்ளாட்சித்துறை ஒரு கமிஷனருக்கும் இதுக்கு 25 லட்சம் ரூபாய், இதுக்கு 30 லட்சம் ரூபான்னு வேற ஒரு சேனல்ல பேசியிருக்காரு. ஸோ இதை எல்லாம் பார்த்து சரி பண்ணணும். போன ஆட்சியில முதல்வராக இருந்தவரை சிஎம் சார்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப எம்எல்ஏ சார்னு பண்றோம். அது இந்த முறையும் நிகழ முடியும். எனவே விஜய் அவர்கள் தெளிவாக தம் சொன்னதை செய்யணும். அதுதான் பார்க்கணும்.